ஹாய் மக்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் மக்களே. மக்களே நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போயினா, சந்தைக்கு எப்போவுமே நம்ம போனனாலே காய்கறி வாங்கும்போது பார்த்தீங்களா, இந்த கொடை மிளகா, இந்த பாவக்காய், இந்த கேரட் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தாலே கூப்பிடுற மாதிரி இருக்கும். என்னை வந்து வெட்டி காமிச்சு சாப்பிடுன்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, எப்போ நான் சந்தைக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து இந்த காய்கறி வாங்கும்போது மற்ற கொடை மிளகா, இந்த பாவக்காய் மட்டும் எப்போவுமே வாங்கிட்டு வந்துடும் மக்களே. அது வாங்கின்னு வந்து நல்லா கட் பண்ணி அதை நல்லா சமைச்சி வயிற்றுக்குள்ளே போட்டு நல்லா 2 குலுக்குனா தான் நமக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள். நம்மலாம் எப்படின்னா சோத்துக்கு வீங்கினவங்க மக்களே. நம்ம உடம்பு சரியில்லை, சரி இருக்கோ இல்லையோ, நம்ம சரியில்லைனா கூட வந்து நாக்கு சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரசம் வச்சு சாப்பாடு வச்சு இந்த சோறை வச்சு சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது. ஒரு கூட்டு ஒரு பொரியலெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மக்களே இப்போ இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சும்மா சூப்பராக வந்து ஒரு விஷயத்தை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கொடை மிளகா, இந்த கேரட், அப்புறம் இந்த பாவக்காய், இந்த கத்திரிக்காய், இது 4த்தையும் நல்லா குட்டி குட்டியாக வந்து நல்லா கட் பண்ணி நல்ல ஒரு பெரிய சைஸு 2 வெங்காயம், அதாவது 2 உள்ளி, அப்புறம் வத்தல் எல்லாம் போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா கடலை பருப்பெல்லாம் போட்டு நல்லா ஒரு விரசி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற காய்கறியெல்லாம் வெட்டி வச்சு என்னை எடுத்து கொட்டுன்ற மாதிரி இருந்தால் அதை எடுத்து நல்லா கொட்டி நல்லா தண்ணியே ஊற்றாமல் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுன்னா சூப்பராக இருக்கும் மக்களே. லாஸ்ட்டில் இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டு நம்ம நல்ல ஒரு விரசுனீங்கன்னு வச்சுங்களேன், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. இது மாதிரி செஞ்சு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து சோறு வச்சாச்சு மக்களே. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து 4-5 நாளாக வந்து சரியான சோறே இல்லை நம்ம வயிற்றுக்கு அப்படின்றதுனால இன்றைக்கி நான் எப்படினாலும் நம்மளே செஞ்சு சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் சாப்பிட்றேம்மா, நானே சமையல் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நல்லா செஞ்சாச்சு மக்களே. அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி பாவக்காய் இருக்குது, அதை வச்சு நான் வந்து புளிக்குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அம்மா வச்சுட்டு ரசம் வச்சாங்க. இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரட்டி ஒரு அடித்த உடனே தான் பார்த்தீங்கன்னா மக்களே எனர்ஜியே வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.